வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர், எழுத்தாளர், ஆய்வாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கடுமையான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையினுடைய வெள்ள பாதிப்புகள் அதற்கு கொடுக்கப்பட்ட கவனம், கொடுக்கப்பட்ட அளவுக்கு இந்த மாவட்டங்களுக்கு கவனம் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்கிறது. இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அடிப்படையில விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வரலாற்றிலேயே ஒரு மிக மோசமான பெருமழையை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட ஊத்தங்கரை பகுதி, கிருஷ்ணகிரி பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா 300 ஆண்டுகளில் இல்லாத மழை அப்படிங்கிறது தான் அதிகாரப்பூர்வ தகவல்கள் சொல்லக்கூடியது. அடிப்படையில 2 மாவட்டங்களை, இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களை கவனிக்கல, சென்னையை மட்டும்தான் கவனம் செலுத்தினாங்க அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஏன்னா அந்தந்த மாவட்டங்களுக்கு துறை அமைச்சர்கள், மாவட்டங்களுக்கான பொறுப்பு அமைச்சர்கள் முன்பே அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள். ஒண்ணு, முழுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதனாலதான் மிகப்பெரிய அளவுல உயிர் சேதங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னா ஏற்பட்ட பேரிடரை விட ஒரு மிக கடுமையான, மீளவே முடியாத பேரிடராக இது மாறி இருக்கு. இப்போ நாம ரெக்கவரி இருக்கு, கவர்மெண்டால உள்ள போய் ஒர்க் பண்ண முடியுது, அபிஷியல்ஸால கிராமங்களையும் அங்க இருக்கக்கூடிய சிக்கி கொண்டவர்களையும் அப்ரோச் பண்ணி அவங்களை மீட்கிற இடத்துலதான் இருக்குது அப்படிங்கிறதே போதுமான அளவிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எதிர்கொண்டதனுடைய விளைவுதான். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், எப்போதுமே ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பொழுதும் தவற விட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த புயலினுடைய போக்கு எங்க தொடங்கும், எங்க போய் முடியும் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் வானிலை ஆய்வு மையத்தால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. எல்லாமே நவ்காஸ்ட்ல தான் அவங்க இங்க போகும், அங்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர முதல் நாள் வரைக்குமே கூட அவங்க சரியான கணிப்புகளை வெளியிடல. முதல்ல அது புயலாகவே மாறாதுன்னாங்க, முதல்ல மாறும்னாங்க, அப்புறம் வலு குறைந்துதான் கரையை கடக்கும்னாங்க, அப்புறம் தற்காலிக புயலா மாறும் அப்படின்னாங்க, புயலாக கடல்லையே மாறி கடல்லையே வலுவிழந்துதான் வெளியில கரைக்கு வரும் அப்படின்னாங்க. கரைக்கு வந்த பிறகும் கூட கரையை கடந்துங்கிறத தாண்டி கடற்கரையிலேயே 6-7 மணி நேரம் வரைக்கும் அந்த புயல் நின்று மழைய கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் யாருமே கணிக்காத விஷயம். இதுல அடிப்படையில பிரச்சனை என்னன்னா, தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்த அளவுக்கு கூட இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய அபிஷியல் ஏஜென்சி கணிக்கலங்கிறதுதான் நம்மளுடைய பெரிய சோகமாக இருக்கிறது. அது இந்த இதுல மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாகவே கடந்த ஆண்டு தூத்துக்குடி பெருவெள்ளம் வந்த போது என்ன நடந்தது? அன்னைக்கு மதியம் ஆரஞ்சு அலர்ட், சாரி எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்க. அன்னைக்கு மதியம் 1 மணி போல 2:30 மணிக்கு அதை ரெட் அலர்ட்டா மாத்துறாங்க. இவங்க ரெட் அலர்ட் கொடுக்கும் பொழுது 60 சென்டிமீட்டருக்கு மேல அங்க மழை பெஞ்சிருச்சு. இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்படும் போதே 60 சென்டிமீட்டர் தாண்டிடுச்சு. போன வாரம் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ராமநாதபுரம், மண்டபம் அந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு அந்த பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது. இவர்கள் ரெட் அலர்ட் கொடுக்கும் பொழுதே ராமநாதபுரத்துல, மண்டபத்துல பல பகுதிகளில் 50 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சிடுச்சு, 30 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சிடுச்சு. அப்போ ரெட் அலர்ட்னு இவங்க வரையறுக்கிறது 20 சென்டிமீட்டர் தாண்டினா ரெட் அலர்ட்ங்கிறாங்க. இவங்க கொடுக்கும் பொழுதே 20 சென்டிமீட்டர் தாண்டி தான் மழை பெஞ்ச பிறகுதான் ரெட் அலர்ட்டே இவங்க கொடுக்குறாங்க. அப்ப பெரும்பகுதி ரெட் அலர்ட் நவ்காஸ்ட்ல தான் கொடுக்குறாங்களே தவிர போர்காஸ்ட்ல கொடுக்கறது கிடையாது. அல்லது போர்காஸ்ட்ல கொடுத்து, இப்ப நீங்க இதுக்கே பாருங்க, முதல்ல ரெட் அலர்ட்னாங்க, அப்புறம் அது ஆரஞ்சு அலர்ட்டா டிகிரேட் பண்ணாங்க, திருப்பி ரெட் அலர்ட்னு உயர்த்தினாங்க. இதெல்லாம் இந்த புயல்ல நடந்த ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் பல தனியார் வானிலை தன்னார்வலர்கள், அவங்க ஆய்வாளர்கள் நம்ம சொல்றோம், ஆனா தன்னார்வலர்கள், அந்த தன்னார்வலர்களால கணிக்க முடிஞ்சது கூட அவங்க சொன்னாங்க, இது கரையை கடக்காதுங்க, கரையை கடக்குதுன்னு இதுல சொல்றதே டெக்னிக்கலி ராங். அது கடற்கரையில நின்று மேகக்கூட்டங்களை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது தொடர்ச்சியா அவங்க கணிச்சதுதான் கடைசியில யதார்த்தமாக மாறி இருக்கிறது. அதுதான் இதா இருக்கு. அந்த ஒரு டெக்னிக்கலி அட்வான்ஸ்டா ஆகாத ஒரு கணிப்பு அமைப்பு வச்சுக்கிட்டு ஒரு முன்னெச்சரிக்கை என்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்திருக்கோம். ஏன்னா எப்போதுமே ப்ரிடிக்ஷன் ஷுட் பி ஃபார் வொஸ்ட். இவங்க என்ன ஒரு சேஃப் கேம் பிளே பண்றது, நான் சொன்னது நடக்கல அப்படின்னா அதனால பிளேம் எடுத்துக்கணும் அந்த அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க ஒஸ்ட் கண்டிஷனை ப்ரிடிக்ட் பண்ணுங்க, அது பெஸ்டா ஆயிடுச்சுன்னா அதனால ஒன்றும் தப்பு இல்லை. மழையே பெய்யும், பெருமழை பெய்யும் அப்படின்னு நீங்க சொல்லி பெய்யாம போச்சுன்னா மக்கள் ஒன்றும் அதனால வருத்தப்பட போறது கிடையாது.
ஆனால் மழை பெய்யுமா பெய்யாதானே தெரியல, பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 50 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் மழை பெய்யறப்போ அதை மக்கள் எதிர்கொள்ள முடியாம திணறாங்கல்ல, அரசுகள் எதிர்கொள்ள முடியாம திணறது இல்ல, அது ஆபத்தானது. அப்ப எப்பொழுதுமே ஒஸ்ட ப்ரிடிக்ட் பண்றதுக்கு நாம தயாராக வேண்டிய சூழலை இந்த மாதிரியான பேரிடர்கள் திரும்ப திருப்ப நமக்கு வலியுறுத்திட்டே இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இதுல பொன்முடி அவர்கள் ஆய்வுக்கு செல்கிறார் அரசூர் பகுதியில. அவர் மீதும் திமுகவினுடைய அந்த பகுதியின் மாவட்ட செயலாளர் இருக்கிற பொன் கௌதம் சிகாமணி அவர்கள் மீதும் சேறு வாரி இறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசூர் ஜிஹெச் ஒட்டிய பகுதிகளில் ஆய்வுக்கு போன இடத்துல அது நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3 நாட்களாக அந்த பகுதியில வெள்ளம் வடியவில்லை, தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிய பகுதி வெள்ளம் வடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு கடும் கோபம் உருவாக்கி இருக்கிறத பார்க்க முடியும். இதை எப்படி பார்க்க? இல்ல, மக்கள் எப்பொழுதுமே பேரிடர்ல கோபமா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தவிர்க்கல, மறுக்கல. அந்த கோபத்தை அரசு மதிக்கிறது. அதனாலதான் அந்த நிலையிலையும் அமைச்சர் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த தான் போயிருக்காரு. அமைச்சர் போய் பேச்சுவார்த்தை நடத்த போன இடத்துல தான் இந்த மாதிரி நிகழ்ந்திருக்கிறது. அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, அரசுக்கு இருக்கிற நெருக்கடி என்ன, எங்க சவால் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண போன இடத்துலதான் இந்த நெருக்கடியை அவர் எதிர்கொண்டிருக்கிறார். ஆனா இதற்கெல்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டவங்க ஒன்னும் பெரிய அளவுல அச்சப்பட போறது கிடையாது. ஆனால் அடிப்படையில இதுல 2 விஷயம் இருக்கும். மக்களுடைய கோபத்தை மதிக்கிறோம், ஆனால் இது அரசியல் ரீதியிலாக தூண்டிவிடப்பட்டதாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்க முடியாது. இந்த விழுப்புரம் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சேர் வீசியது அப்படிங்கிறது பாஜகவினுடைய அனுதாபி, ஒரு பெயர் ராமன் கூட சொல்றாங்க, உறுதியா தெரியல. பாஜகவினுடைய அனுதாபி அப்படிங்கிறது தான் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம்னா என்ன அரசியல் உள்நோக்கமும் தூண்டுதலும் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் என்னன்னா மக்களை தூண்டுவது அப்படின்னு முயற்சி பண்றாங்க. மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அரசனுடைய நிலைமை என்ன, அரசு இந்த அளவுக்கு துணையா நிக்குது, முதலமைச்சரே பாக்குறாரு, அமைச்சர்களே பாக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இவர்களே நேரடியாக களமிறங்கி இந்த மாதிரியான அவதூறுகளையும் இந்த மாதிரியான கலவரத்தை தூண்டுகிற நோக்கத்திலையும் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களினுடைய இயல்பான கோபத்தை அரசு மதிக்கிறது, அமைச்சர்கள் மதிக்கிறாங்க, எம்எல்ஏக்களும் நாடாளுமன்றங்களும் அதற்கு நின்று பதில் சொல்கிறார்கள், முதலமைச்சரே நின்று பதில் சொல்கிறார். அந்த கோபம் கண்ணியமானது, நேர்மையானது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்களினுடைய அந்த கோபத்தின் ஊடாக புகுந்து தங்களுடைய சொந்த அரசியல் லாபத்திற்காக இந்த மாதிரியான கலவர நோக்கத்தில் செய்யப்படக்கூடிய விஷயங்களை அரசு அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, இன்னைக்காவது அமைச்சர்கள் நின்று ஃபேஸ் பண்றாங்க, மீடியாவை ஃபேஸ் பண்றாங்க, பதிலளிக்கிறாங்க, மக்களை ஃபேஸ் பண்றாங்க, பதிலளிக்கிறாங்க. நேற்று முதலமைச்சர் போன போது கூட முதலமைச்சர்கிட்ட உரிமையோட கேள்வி கேட்கறாங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத முதலமைச்சர் அட்ரஸ் பண்றாங்க. அவர் நின்று நிதானமா பதிலளிக்கிறாரு. அது அரசியல் ரீதியாக தூண்டிவிடப்பட்டதா இருக்கட்டும், மக்களுடைய இயல்பான கோபமா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. ஒரு பேரிடர்ல ஒரு மிகப்பெரிய மழை வெள்ளம் போயிட்டு இருக்கும் பொழுது மக்கள் அப்படித்தான் கோபமா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதை அரசு மதிச்சுதான் அவர்களை அணுகுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு நல்லா நினைவு இருக்கு, கஜா புயல்ல வேலை பார்த்த போது, கஜா புயல்ல புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த கொத்தமங்கலம், ஆலங்குடி கொத்தமங்கலம் பக்கத்துல 5 நாட்கள் 6 நாட்களுக்கு ஒரு ரிலீஃப் மெஷருமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அரசு வாகனங்களை நோக்கி அரசு அலுவலர்களுடைய வீடுகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் மக்கள் திரண்டு போய் அடிச்சு நொறுக்குனாங்க. 5 அரசு வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது கொத்தமங்கலத்துல. அன்னைக்கு ரொம்ப காமெடியா கூட அன்னைக்கு எழுதப்பட்டது என்னன்னா, ஒரு நெருக்கடியான காலகட்டத்துலதான் மனிதர்களுடைய ஆற்றல் வெளிப்படும். ஓஎஸ் மணியன் அன்னைக்கு அமைச்சரா இருந்தவருடைய டிரைவர் ரிவர்ஸ் கீர்லயே 60 கிலோமீட்டர் வேகத்துல பாஞ்சாரு வண்டிய, பின்னோக்கி ஓடினார் அப்படிங்கிறது சொல்றேன். அப்படின்னு எல்லாம் அன்னைக்கு பகடி செய்யப்பட்டது. அது என்ன எதார்த்தம்னா, மக்களை சந்திக்க மக்கள் கோமா இருக்கான்னு சொல்லிட்டு சந்திக்காம பின்னோக்கி ஓடினாங்க. அதையெல்லாம் பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு அந்த அமைச்சரும் ஓடவில்லை, மக்களை நேரடியாக எதிர்கொள்றார்கள், இருக்கிற பிரச்சனையை அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. களத்துக்கு வருகிறவர்கள் தான் எதிர்ப்பு சம்பாதிப்பாங்க. ஒரு பேரிடர்ல மக்கள் துயரத்துல இருக்கும் பொழுது களத்துல நிக்கிறவங்கள்ட்ட தான் மக்கள் கோபத்தை காட்ட முடியும், களத்துக்கே போகாதவங்கள்ட்ட கோபத்தை காட்ட முடியாது. அவர் களத்துல நிற்கிறார் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு சான்றுன்னு தான் நான் பாக்குறேன். கோபத்தை மதிப்பது ஒரு பக்கம், ஆனா அந்த மீட்பு பணிகள்ல வேகம் பத்தல அப்படின்ற விமர்சனம் எதிர்கட்சிகளிடமிருந்து வர தொடங்கி இருக்கிறது. அந்த வேகம் இருந்திருந்தால் இந்த கோபம் இருந்திருக்காது அப்படின்றதும் ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, மீட்பு பணிகள்ல சுணக்கம் அப்படிங்கறத பெருமளவுல எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. மழை வெள்ளம் வடியிலங்கிறது தான் பிரச்சனையா இருக்கிறது. அது ஏன் அப்படின்னா, நதியில பெரிய அளவுல தண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால வெள்ளம் வடிவதுல சில தாமதங்கள் இருக்கிறது. மழை நின்று உடனே வடிஞ்சிடும் அப்படின்ட்டு நீங்க வடிநில பகுதிகள் அப்படிங்கறதெல்லாம் புரிகிறது. ஆனால் வெள்ளம் போறது 4 அடி 5 அடி அப்படின்னா, ஒரு பகுதியில ஐசோலேட்டடா ஒரு கிராமத்துல மட்டும் நிக்குது, ஆற்றங்கரையோர ஒரு பகுதியில மட்டும் இந்த மாதிரி வெள்ளம் நிக்குது அப்படின்னா வடிஞ்சிடும். தனி தீவுகளாக மாவட்டங்களே பிரிக்கப்பட்டிருக்கிற போது அந்த தண்ணி வடிவதுல இருக்கக்கூடிய தாமதம் தான் இருக்கே தவிர மீட்பு பணியிலையோ நிவாரண பணியிலையோ எந்த
தாமதமும் இல்லை. நீங்க அந்த ராட்சச மோட்டர் போட்டுலாம் ஒரு ஊரினுடைய வெள்ளத்தை, மாவட்டத்தினுடைய வெள்ளத்தை நம்ம எடுக்க முடியாது. சென்னையில வந்து சில தெருக்கள்ல நம்ம மோட்டர் பம்ப் பண்ணி வெள்ளம் எடுக்கிறோம். அந்த மாதிரி நீங்க அங்க மோட்டர் பம்ப் பண்ணி எல்லாம் ஒரு ஒரு பெரிய வில்லேஜையோ ஒரு பெரிய, ஏன்னா எல்லா இடங்கள்லயும் ஏரிகள் உடைந்திருக்கிறது, குளங்கள் உடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வ கணக்குப்படி 400 குளங்கள் வரைக்கும் பாதிக்கப்பட்டு உடைந்து தண்ணி வெளியேறுகிறது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நீர் வடிவதுல சிக்கல் இருக்கிறது. அது இயற்கையான பிரச்சனை. அரசு தாமதமாக செயல்படுகிறது அப்படிங்கறத வந்து பெருமளவு மக்களே சொல்லல. ஏன் அப்படின்னா அந்த கோவில்ல போய் சிக்கி கொண்ட மக்களாக இருக்கட்டும், இன்னைக்கு காலையில கூட ஒரு குழு நதியினுடைய நடுப்பற மரக்கிளையில 3 பேர் சிக்கி இருந்து அவர்களை வந்து அரசு தான் போய் மீட்டு இருக்கிறது. அதுல 2 பேர் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி மீட்பு பணிகளாக இருக்கட்டும், நிவாரண பணிகளாக இருக்கட்டும், அதெல்லாம் முழுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் நேரடியா போய் பார்த்திருக்கிறார், துணை முதலமைச்சர் நேரடியா போய் பார்த்திருக்கிறார். இதெல்லாம் மழை ஓஞ்ச பிறகு போகல. மழை பெய்து கொண்டிருக்கும் போதே துணை முதலமைச்சர் அங்கதான் இருந்தார். மழை பெய்து கொண்டிருக்கிற போதே முதலமைச்சர் அங்கதான் இருந்தார். துறை சார்ந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், போக்குவரத்துறை அமைச்சர் 2 நாட்களாக அங்கத்தான், 3 நாட்களாக அங்கத்தான் கிடக்கிறார். வனத்துறை அமைச்சர் அங்கதான் இருக்கிறார். அந்த மாவட்டத்துக்கு தொடர்புடைய துறை தொடர்புடைய அனைத்து அமைச்சர்களும், களப்பணியாளர்களும், அதிகாரிகளும் அங்க இருந்துதான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. என்ன நீர் வடிவதில் உள்ள பிரச்சனை வந்து இயற்கையான பிரச்சனை. ஏன்னா எல்லா வடிநிலங்கள் மொத்தமும் வந்து நீரால் சூழப்பட்டிருக்கிறது. அது குளமாக இருக்கட்டும், கம்மாய்களாக இருக்கட்டும், ஏரிகளாக இருக்கட்டும், நதியா இருக்கட்டும், எவ்ரிவேர் வாட்டர், எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்குது. அப்படிங்கும் பொழுது அது எந்த இடத்துல வடியணுங்கிறது இருக்குல்ல. வரத்து குறையும் பொழுது நீர் உங்களுக்கு நதியில நீர் குறையும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நீரை நோக்கி ஓட போகுது. அங்க நீங்க ராட்சஸ் போட்டு வெள்ளம் எடுக்கிறதுக்கான சூழல் வந்து அங்க பிராக்டிகலி இம்பாசிபிள். அத வந்து எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் குறைந்தபட்சம் ஒரு உணவுப் பொருளையோ அல்லது மருத்துவ உதவியையோ இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்கெல்லாம் தடை இருக்கிறதோ அந்த தடையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு வராங்க. சாலைகள் முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கிற இடத்துல எல்லாம் வந்து உடனடியாக தற்காலிக சாலை அமைக்கிறது. உதாரணத்துக்கு நேற்று தருமபுரியில வந்து துணை முதலமைச்சர் ஆய்வுக்கு போயிருக்கிறாங்க. 5 மணிக்கு வந்து ஒரு 2000 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் ஒரு ஊரோடு துண்டிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு கனெக்ஷனே இல்லை, நாளைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட வர முடியாது, இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்படின்னு சொல்றாங்க. நீர் வடிந்து விட்டது. நீர் வடிந்த காரணத்தினால 9 மணிக்கெல்லாம் தற்காலிக தரைப்பாலம் அங்க போட்டு கொடுக்கப்பட்டது. துணை முதலமைச்சர் உத்தரவின் பேர்ல 5 மணிக்கு இன்ஸ்பெக்ட் பண்றாரு, மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. நைட்டு 9 மணிக்கு அந்த இடத்துல ஒரு தற்காலிக தரைப்பாலம் போட்டு நேற்று இரவே வந்து அதை அனௌன்ஸும் பண்றாரு. நாங்க 5 மணிக்கு கோரிக்கை வச்சாங்க, 9 மணிக்கு நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இப்ப நீர் வடிந்த இடங்கள்ல எல்லாம் துரிதமான வேலைகளை முடிச்சிருக்கோம். அதை தாண்டி எங்கெல்லாம் வந்து நீரை வந்து உடனடியா வெளியேற்றி ஆகணும், ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்கிறாங்க, ஒரு கிராமம் தனியா துண்டிக்கப்பட்டிருக்கு, அவங்களை மீட்கணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் உடனுக்குடன் நீர் வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகளையும் அரசு அதிகாரிகள் அங்க லோக்கல்ல இருந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஓகே, இதுல தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட அந்த வெள்ளம், அதீத வெள்ளம் அப்படின்றது அணை திறக்கப்பட்டதும் அதற்கு ஒரு காரணம் அப்படின்னு முன்வைக்கப்படுகிறது. இந்த அணை ஏன் திறக்கப்பட்டது? அது திறக்காமல் இதை சரி செய்திருக்க முடியாதா, அல்லது தூர்வாருவது வேறு ஏதாவது சிக்கல்கள் இருந்ததா? இல்ல, அணை திறக்கப்பட்டதால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அதுதான் சொல்றோம். பேரிடர்ங்கிறது இவ்வளவு பெரிய மழை வந்திருக்கிறது, அணை நிரம்பும் பொழுது திறக்கப்படுவது அப்படிங்கிறது நீரியலினுடைய அடிப்படை. அட்மோஸ்ட் என்ன அப்படின்னா அணையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலமாக மட்டும்தான் மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். நீங்க அணையில நீரை வந்து ஓவர்ஃப்ளோ பண்ண விடுறீங்க, வரத்து அதிகமாயிட்டே இருக்கு, அணை முழு கொள்ளளவை எட்டிடுச்சு, அதன் பிறகு 1 லட்சம் கனடி 2 லட்சம் கனடி வந்து தேங்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கும் பொழுது அணை உடைப்பு ஏற்படும். அணை உடைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டுலாம் இருக்க முடியாது. அது கற்பனைக்கு எட்டாத பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு சுனாமி இணையான பாதிப்பை ஒரு அணையினுடைய உடைப்பு ஏற்படுத்தும். அதை வந்து நீங்க குவான்டிஃபையே பண்ண முடியாது, அளவிடவே முடியாது. அந்த அளவிற்கு ஒரு கடுமையான நெருக்கடியை, கடுமையான பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். இன்னைக்கு அளந்து வெளியிடும் பொழுதே 1 லட்சம் கனடி 1.5 லட்சம் கனடி என்று அளந்து வெளியிடும் பொழுதே இவ்வளவு பெரிய ஆபத்து, இவ்வளவு பெரிய நெருக்கடியை நாம எதிர்கொள்றோம். அணை ஒண்ணு உடைய போதிய முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டதா? அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, செய்த மழையினுடைய அளவோடு நீங்க ஒப்பிடப்படணும். ஒண்ணு, இந்த சாத்தனூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகள்னு பாத்தீங்கன்னா இந்த பேச்சம்பள்ளியாக இருக்கட்டும், பாரூரா இருக்கட்டும், அதே போல இந்த நெடுங்கல், அப்புறம் வந்து பெண்ணுகொண்டபுரம், ஊத்தங்கரை, ஹிஸ்டாரிக் ரெயின்ஃபால் பதிவான ஊத்தங்கரை, பாம்பாறு, சாத்தனூர் அணை பகுதியிலேயே கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் 22 சென்டிமீட்டர். அப்போ இப்ப போச்சம்பள்ளியில 25 சென்டிமீட்டர், பாரூர்ல 20 சென்டிமீட்டர், ஊத்தங்கரையில 50 சென்டிமீட்டர், அணையிலேயே 22 சென்டிமீட்டர், இதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல இந்த சாத்தனூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் மட்டும்
ஒரு 171 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. நீங்க அது வந்து ஒரு ஆண்டுக்கான மழைப்பொழிவு, ஒரு ஆண்டு முழுவதும் பெய்வதை விட கூடுதலான மழைப்பொழிவு. நான் சொன்ன இந்த நீர்பிடிப்பு பகுதிகள் பல பகுதிகள்ல ஆண்டுக்கே 50 சென்டிமீட்டர் பெய்யாது, அந்த மாதிரியான பகுதி. ஆனால் 170 சென்டிமீட்டர் 24 மணி நேரத்துல அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியில பெய்யுதுன்னா வரக்கூடிய வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் போலதான் அணைக்கு வந்திருக்கு. அப்ப அணைய வந்து வரக்கூடிய தண்ணியை வெளியேற்றுகிற போதுதான் அணையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும். நீங்க அணையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யலன்னா உயிரிழப்புகள் 10,000 15,000 கணக்கிட முடியாத அளவிற்கு, கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு போயிருக்கும். இவர்கள் எல்லாம் அதை தான் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன் எதிர்கட்சிகள் எல்லாம். எதிர்கட்சிகளுடைய இது என்னன்னா உயிரிழப்புகள் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கிறது, குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்ண முடியல, அதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. அந்த வயிற்றுச்சலினுடைய விளைவு தான். இப்ப என்ன சொல்ல வராங்க? அணையில தண்ணி திறக்காம அணையில அணை உடையட்டுங்கிறாங்களா? நீரியலினுடைய அடிப்படை புரிந்த எல்லாருக்கும் தெரியும், உபரி நீர் திறக்கப்படுதுன்னா அந்த உபரி நீர் 1 கண்ணாடி வந்தாலும் திறக்கப்படும், 1,00,000 கண்ணாடி வந்தாலும் திறக்கும். இது மக்களுக்கும் புரியும். உபரி திறக்கப்படுதுன்னு அறிவிச்சாலே இவங்க வேணா மாளிகைக்குள்ள உட்கார்ந்துட்டு அதனால அர்த்தம் புரியாம இருக்கலாம். கரையோரம் வாழக்கூடிய மக்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். ஒவ்வொரு ஆண்டும் உபரி நீர் திறக்கப்படுதுன்னா என்ன பாதிப்பு ஏற்படும், உபரி நீர் திறக்கப்படுதுன்னா நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிற சென்ஸ் வந்து பொதுமக்களுக்கு இயல்பாகவே உண்டு. அரசு அதை தொடர்ந்து எஜுகேட் பண்ணிட்டு தான் இருக்கு, இந்த அரசு இல்ல எந்த அரசாக இருந்தாலும். அப்போ உபரி நீர் திறக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி தான் முக்கியம். அது 500 கண்ணாடி வந்தா 500 கண்ணாடி திறப்பாங்க, 5,00,000 கண்ணாடி வருது, 1,00,000 கண்ணாடி வருது அப்படின்னா அது மொத்தமும் திறந்தாங்க. ஏன்னா அணை முழு கொள்ளளவு வெட்டிருக்கு. இப்ப ப்ரிடிக்ஷன்ஸ்ல கிடையாது, நீங்க இதனால அணையை ட்ரைன் பண்ணி வைக்கணும், 10 அடி கீழே இறக்கி வைக்கணும், தண்ணியை முன்கூட்டியே வெளியேற்றிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு அக்டோபர் 25ஆம் தேதியே அணை வந்து 119 அடியில 110 அடி தாண்டிடுச்சு. அக்டோபர் 25ஆம் தேதி முதற்கட்ட வெள்ள எச்சரிக்கை அக்டோபர் 25ஆம் தேதியே கொடுக்கப்பட்டு உபரி நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்பட்டது. அதற்கு பிறகு அணை வந்து முழு அளவுல வந்து எல்லா உபரியும் தேக்கி வைக்கல. அது ஆனா இந்த மழை பெய்வதற்கு முதல் நாள் 30ஆம் தேதி 117 118 அடிக்கு உயர்ந்திருந்தது. அதற்கு மேல இருந்தது 1 அடி தான். அந்த 1 அடியையும் கண்ட்ரோல் பண்ணி நினைத்திருந்த அரசு 2 அடி இன்னும் கீழே இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடுதலான தண்ணியை திறந்திருக்கலாம். ஆனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 118 அடியிலிருந்து 118.75 அடி வரைக்கும் கிட்டத்தட்ட 0.25 அடி மட்டும்தான், 1/4 அடி மட்டும்தான் கேப் பஃபர் ஜோனு, ஆபத்து அந்த டேஞ்சர் லெவல்னு சொல்லுவோம், அதுக்கு 1/4 அடி மட்டும்தான் கேப். 119 அடியில 118.75 அடி வரைக்கும் தேக்கி வச்சுட்டு தான் அது வரைக்கும் உபரியை கட்டுப்படுத்தி தான் வெளியிட்டோம். 50,000 கனஅடி தண்ணி வருதுன்னா வெளியில 30,000 கனஅடி தான் வெளியேற்றுது. 1,00,000 கனஅடி தண்ணி வருதுன்னா 70,000 75,000 கனஅடி தான் வெளியேற்றுது. ஆனால் நீர்பிடிப்பு பகுதிகள் 170 சென்டிமீட்டர் பெய்யுது அப்படிங்கும் பொழுது வரக்கூடிய உபரி இருக்கக்கூடிய 1/4 அடி த்ரெஷோல்டு வந்து பத்தாது. அப்ப அணையிலிருந்து அவ்வளவு நீர் வெளியேற்றப்படவில்லை. இப்ப அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதா அப்படின்னுட்டு. இன்னைக்கு வந்து அணை குறித்து பொய்யான தகவல்களை வந்து தோட்டத்திலிருந்து அறிக்கைகளாக விட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க அப்படி அறிக்கை தோட்டத்துக்குள்ளேயே பதுங்கி இருந்ததுக்கு வந்து நாம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா யதார்த்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்தித்தாள்கள்ல, தொடர்ச்சியாக தொலைக்காட்சிகள்ல, உள்ளூர்கள்ல தண்டோரா மூலமாக இன்னும் பல பகுதிகளில் இன்னைக்கு காலையில ஒரு பேட்டி பாக்குறோம். கடலூர்ல எங்களுக்கு வந்து வீடு வீடா வந்து சொல்லிட்டு போனாங்க, அதனாலதான் எங்களுடைய பொருட்களை எங்களால பாதுகாத்துக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க. இந்த அறிக்கையை வந்து இந்த அறிவிப்புகள் வந்து ஏதோ சாதாரணமா நடக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 30/11 அதாவது இவங்க சொல்ற இந்த பீக் லெவல் இருக்குல்ல, அது வந்து 2ஆம் தேதி அதிகாலை, 2ஆம் தேதி அதிகாலை தான் இந்த பீக் லெவல். அந்த 1,68,000 கனஅடி 1,70,000 கனஅடின்னு சொல்றதெல்லாம் 2ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு. ஆனால் 30ஆம் தேதியே முதல் வார்னிங் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி நாங்க அணையிலிருந்து நீர் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, கரையோர மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும், மேட்டு பகுதிக்கு போகணும் அப்படிங்கிற எச்சரிக்கை 30/11 கொடுக்கப்பட்டது. இவங்க சொல்ற இந்த 1,60,000 கனஅடி அப்படிங்கறதெல்லாம் வந்து 2ஆம் தேதி முற்பகல், அது அதிகாலை 2:30 மணி 3 மணிக்கு. ஆனால் 24 36 மணி நேரத்திற்கு முன்பே முதற்கட்ட எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு 1ஆம் தேதி காலையில 8 மணிக்கு 2வது வார்னிங் கொடுக்கப்பட்டது. அதே 1ஆம் தேதி காலையில 12 மணிக்கு 3வது வார்னிங்கும் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வார்னிங் ரிசீவ் ஆகும் பொழுதும் ரெவென்யூ அத்தாரிட்டி எதுக்காக அந்த அணை என்ன அந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணும். அணையிலிருந்து பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியவர்கள், அணையினுடைய பொறியாளர்கள், உள்ளூர்ல இருக்கக்கூடிய வருவாய்த்துறைக்கு தகவல் சொல்லுவாங்க. வருவாய்த்துறை அதை கிராம அளவுல கம்யூனிகேட் பண்ணும். இதுதான் இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு தாசில்தாருக்கு எழுதப்பட்ட கடிதம் தண்டோரா மூலமாகவும் ஊர்ல மைக்கட் செட் மூலமாகவும் தொடர்ச்சியாக
செய்திகள் பரப்பப்பட்டிருக்கிறது. அதனாலதான் உயிரிழப்புகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தேர்ட் வார்னிங் 1ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு 11:50 கொடுக்கப்பட்டது. 1ஆம் தேதி இரவு 10 மணிக்கு 4வது வார்னிங்கும் கொடுக்கப்பட்டது. 5வது வார்னிங் மட்டும்தான் நள்ளிரவில் கொடுக்கப்பட்டது. மிச்ச 4 வார்னிங் வந்து மக்கள் விழிப்போடு இருக்கும்போது இரவுக்கு முன்னதாகவே 4 வார்னிங் கொடுக்கப்பட்டது. 5வது வார்னிங் மட்டும்தான் அதிகாலை 2:30 மணிக்கு கொடுத்தது. இவங்க எல்லாம் அந்த 5வது வார்னிங் மட்டும்தான் 2:30 மணிக்கு கொடுத்துட்டு திறந்துட்டாங்க, 2:30 மணிக்கு கொடுத்துட்டு திறந்துட்டாங்கிறாங்களே தவிர அதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட 4 வார்னிங் பத்தி இவங்க யாரும் பேசுறதே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட 4 வார்னிங் பத்தி பேசினா இவங்க பேசுறதெல்லாம் போய் அரசு ரொம்ப திறமையாக கையாண்ட காரணத்தினாலதான் இவ்வளவு உயிரிழப்பு குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால இவங்க கடைசியாக கொடுக்கப்பட்ட அந்த 5th வார்னிங்கை மட்டும்தான் திரும்பி திரும்பி பேசுறாங்களே தவிர அதற்கு முன்பு 4 வார்னிங் முதல் நாள் 30ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி காலையில 8 மணிக்கு, 1ஆம் தேதி காலையில 12 மணிக்கு, 1ஆம் தேதி இரவு 10 மணிக்கு என்று 4 முறை நள்ளிரவுக்கு முன்பே வார்னிங் கொடுக்கப்பட்டது. அந்த ஒவ்வொரு வார்னிங்லையும் 10,000 கன அடி பிளஸ் 30,000 கன அடி பிளஸ் என்று கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன, உபரி வெளியேற்றப்படுகிறதுன்னு அர்த்தம். உபரி வரை 5,000 கன அடி வந்து 1,00,000 கன அடி வெளியேற்றி இருந்தா நீங்க வந்து அரசினுடைய பிழைன்னு சொல்லலாம். உபரியே 2,00,000 கன அடி வருது அப்படிங்கும் பொழுது 2,000 கன அடி தான் வெளியேற்றணும்னு எதிர்பார்க்கறது ஆபத்தானது. அது வந்து நீங்க அரசியல் பண்ணலாம், எல்லா விஷயத்திலயும் அரசியல் பண்ணலாம், அது அரசியல் பண்றது உங்களுடைய வேலை, அதுல எல்லாம் நாங்க குறுக்க நிக்கலாம். ஆனால் அடிப்படை அறம் இருக்கணும், உண்மையை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு இது இருக்கும், ஒரு குணம் இருக்கணும்ல. நீங்க அணைக்கு 2,00,000 கன அடி வருது, நீ 2,000 கன அடியை திறந்துட்டு பாக்கி எல்லாம் உள்ளே வச்சுக்கணும்னு சொன்னா அணை உடைஞ்சிடும். உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான சூழலே இருந்திருக்காது. தொடர்ச்சியாக வார்னிங் கொடுக்கப்பட்டது ஒண்ணு. 2வது மிக டெக்னிக்கலாக 118 அடியிலிருந்து 18.75 அடி வரைக்கும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஃபேஸ்ட் மேனர்ல தேக்கி வச்சுட்டு இன்னொரு பக்கம் தண்ணியை வெளியேற்றிட்டே இருந்தாங்க. ரெண்டுத்தையும் கவனத்தோடு புரிந்து பார்த்தோம்னா நீரியல் மேலாண்மையில, அணைகள் மேலாண்மையில மக்களை மிக தீவிரமாக செயல்பட்டு அரசு காப்பாத்தி இருக்கிறது அப்படிங்கிறது புரியும். ஆல்டர்னேட்ல வந்து இத வந்து ஜெயலலிதா 2015 செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதோட கம்பேர் பண்றாங்க. ரெண்டும் கம்பேரே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா செம்பரம்பாக்கத்துக்கும் கடலுக்குமான தூரம் என்ன, அந்த நதியினுடைய கெப்பாசிட்டி என்ன, அதனுடைய கொள்ளளவு என்னங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தென்பெண்ணை ஆற்றினுடைய நீள அகலம் உங்களுக்கு தெரியுமானே தெரியல இவங்க பேசுறவங்க. அதனுடைய கொள்ளளவு என்ன, அது பாயக்கூடிய நீளம் என்ன, இதோட ஒப்பிடும் பொழுது செம்பரம்பாக்கத்தையும் இதையும் நீங்க முதல்ல அடிப்படையில ஒப்பிடவே முடியாது, சாத்தனூரினுடைய நீர் திறப்பையும். 2வது, அன்னைக்கு என்ன பிரச்சனை, முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்ததுதான் பிரச்சனை. முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்ததுனாலதான் 400க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஆடிட்ல, சிஏஜி ஆடிட்ல முதலமைச்சர் சொன்னதாக உங்க கோட் பண்ணது 407 417, 400க்கும் மேற்பட்டவர்கள் அதிகாரப்பூர்வ கணக்கு, நான் சொல்றது ஆடிட் இல்லாம இல்ல, அதிகாரப்பூர்வ கணக்கே 400க்கும் மேற்பட்டவர்கள் சென்னை மாநகரத்துல இறந்து போனார்கள். எதுக்கு, நீங்க முன்னறிவிப்பு இல்லாமல் அன்னைக்கு திறந்து விட்டதனுடைய விளைவு. இன்னைக்கு முன்னறிவிப்போடு திறந்து விட்ட காரணத்தினாலதான் மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு போனதனுடைய விளைவாகத்தான் பெருமளவு உயிர் சேதம் தவிர்க்கும். 400 எங்க, நீங்க அந்த எண்ணிக்கையை யோசிச்சு பார்க்கணும். ஒரு பேரிடர்ல 400 பேர் இறந்து போறாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு வந்து நம்ம மிகப்பெரிய அளவுல உயிர் சேதத்தை கட்டுப்படுத்தி இருக்கோம். நேற்று பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதின கடிதத்தின் அடிப்படையில 12 தான் உயிரிழப்பு. நேற்று அந்த கடிதம் எழுதப்படுகிற வரைக்கும் 12 உயிரிழப்புகள் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க அதையோடு ஒருவேளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல் மக்களுக்கு சொல்லாமல் இந்த அணை திறக்கப்பட்டிருக்குமானால் 12, 13 நம்ம எண்ணிட்டு இருக்க மாட்டோம். 200, 300, 500, 1000 எண்ணிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு துயரச் சூழல், ஒரு ரொம்ப மன நெருக்கடியான சூழலை நாம இன்னைக்கு எதிர்கொண்டோம். அரசு சிஸ்டமேட்டிக்கா செயல்பட்டதுனாலதான் உயிரிழப்புகள் குறைஞ்சிச்சு. இன்னொன்னு, நீங்க ஜெயலலிதாவோட ஏன் கம்பேர் பண்ண முடியாதுன்னா அன்னைக்கு கம்யூனிகேஷனே கிடையாது. அணையினுடைய பொறுப்பாளர்களுக்கும் முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் கம்யூனிகேஷன் கிடையாது. முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் கீழ்நிலை பணியாளர்களுக்கும் கம்யூனிகேஷன் கிடையாது. 2வது, அன்னைக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் யாரு இருக்கிறாங்கிறதே தெரியாம இருக்கு. 3வது, களப்பணிக்கு ஆளே இல்லை. முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் எங்க இருந்தாங்கன்னே தெரியாம இருக்கு. இன்னைக்கு அணையிலிருந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அமைச்சர் மூலமாக முதலமைச்சர் அலுவலகத்தை எளிதாக கான்டாக்ட் பண்ண முடியுது. முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து உள்ளூர் அரசு நிர்வாகத்துக்கு மிக எளிதாக கம்யூனிகேஷன் போகுது. முதலமைச்சர்ல இருந்து, அமைச்சர்கள்ல இருந்து, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அத்தனை பேரும் களத்துல மலையோட மலையா நிக்கிறாங்க. இவ்வளவுக்கு பிறகும் ஜெயலலிதாவோடு ஒப்பிடுவது அப்படிங்கிறது தங்கள் மீதான ஒரு வரலாற்று கரை, தங்களுடைய தலைவி செய்த ஒரு வரலாற்று துரோகத்தை இணை வைத்து அதை வந்து மறக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட உள்நோக்கம் கொண்டது ஒண்ணு.
இன்னொன்னு, நம்ம நிதி கேட்டிருக்கோம், 2000 கோடி முதற்கட்டமா கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். எப்படியும் ஒன்றிய அரசு அதை விடுவிக்கும் என்கிற நம்பிக்கை அரசுக்கு இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் எனக்கு இல்லை. ஆனால் ஒருவேளை அப்படி அது ஒரு அரசியலாக மாறினால் பாஜகவுக்கு நெருக்கடி ஏற்படுங்கிற காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய பாஜகவினுடைய 2ஆம் படை 3ஆம் படை எல்லாம் சேர்ந்துகிட்டு இத அரசனுடைய தவறாக சித்தரிக்க பார்க்கிறார். பாஜகவை காப்பாற்றுவதற்காக அவர்கள் முயற்சி மேற்கொள்கிறார். இல்ல, நேற்று சபர்மதி திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கிறது, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மத்தியிலையும் தமிழ்நாட்டை பற்றி மோடி விசாரிச்சிருக்கிறாரே தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட. கொடுக்க மாட்டாருன்னு எப்படி சொல்லிட முடியும்? முதல்ல கூச்சப்படணும். என்னன்னா, யோசிச்சு பாருங்க, இந்தியாவின் ஒரு பகுதி தான் தமிழ்நாடு. சங்கிகள் எப்ப கேட்டாலும் நீங்க ஏன் தனியா பேசுறீங்க, இந்தியாவில் ஒரு பகுதி தானே நீங்க. ஆமா, இந்தியாவில் ஒரு பகுதி தான் நாங்க. குஜராத்ல தாக்கடேன்னு ஒரு புயல் அடிச்சதுன்னா அடுத்த நாள் ஹெலிகாப்டர் தூக்கிட்டு ஏரியல் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு கீழே இறங்கி 1000 கோடி நிதியை விடுவிச்சுட்டு அப்புறம் தான் நீங்க டிஸ்கஷனுக்கே வரீங்க, அப்புறம் தான் ஆய்வுக்குழுக்கே போறீங்க. ஆனால் அதே இந்தியாவில் ஒரு பகுதியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல 14 மாவட்டங்கள், 1.5 கோடி மக்கள், கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுல ஒரு 3 நாட்கள் புரட்டி போடுகிற போது அந்த புயல் அபாயம் நீங்கின பிறகு அதுக்கு பிறகுதான் போன் போட்டே விசாரிக்கிறீங்க. அப்போ தாக்கடே புயல் குஜராத்தை தாக்குனுச்சுன்னா ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போவீங்க, தமிழ்நாட்டை புயல் தாக்குனுச்சுன்னா படம் பார்த்துட்டு இருப்பீங்க, டிவில தியேட்டர்ல படம் பார்த்து திரை விமர்சனம் எழுதிட்டு இருப்பீங்க. நாங்க உங்களை பிரதமர்னு கொண்டாடணும் இல்ல? எவ்வளவு பெரிய கொடூரம் இல்ல இதெல்லாம். குஜராத்துக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயம்ங்கிறது. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் உடனே போவாரு, தமிழ்நாட்டுனா திரை விமர்சனம் எழுதிட்டு இருப்பாரு. இப்ப இதுல என்னன்னா, மத்திய குழுவை, அந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ குழுவை அனுப்பணுங்கிறது இயல்பு. ஒரு பேரிடர் நடக்குதுன்னா அதை டிஃபால்ட்டா அனுப்பிடணும், NDRF சட்டப்படி அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும். ஆனால் அந்த குழுவை அனுப்புங்க அப்படின்னு கேட்கறதுக்கே தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் அங்க ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து நாடாளுமன்றத்துல விவாதத்தை கலப்ப வேண்டியிருக்கு. நிதியெல்லாம் அப்புறம் சார், முதல்ல குழுவை அனுப்புறதுக்கு நாங்க ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்குங்கிற அவல நெருக்கடி வேற எந்த மாநிலத்துக்கு? தமிழ்நாட்டை அவர்கள் எவ்வளவு வெறுக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. இவ்வளவு வெறுப்போடு இருக்கிறவர்கள் என்னத்த நிதியை கொடுப்பாங்க? இல்லைன்னா NDRFல ஸ்டேட் கொடுக்க வேண்டிய SDRF பணத்துல ஏதாவது ஒண்ணு ரிலீஸ் பண்ணிட்டு இதை NDRFன்னு கதை கட்டக்கூடிய வேலையில தான் இருக்கும். இல்ல, ஒரு பக்கம் பாதிப்புகள் குறைக்கப்பட்டிருக்கிறது, தவிர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் மோடியிடம் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதனால நிதி அதிகம் தேவை அப்படின்னு கேக்குறீங்க. ரெண்டு முரண்பாடா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் இணையதளத்துல விமர்சனம் வைக்கிறாங்க. இது ரெண்டு வேற வேறையா இல்ல ஒண்ணா? பாதிப்பு ஏற்படலன்னு அரசு எந்த இடத்துலயும் சொல்லல, பாதிப்பை 0 பண்ணிட்டோம்னு அரசு எந்த இடத்துலயும் சொல்லல. இந்த மாதிரி ஒரு 50 சென்டிமீட்டர் மழை ஒரு 4 ஸ்டேஷன் 5 ஸ்டேஷன்ல புயல் எங்க கரையை கடக்கும்னு எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு கணிப்புகள் பொய்த்து போகிற அளவிற்கான ஒரு கொடூரமான ஒரு கோரமான இயற்கை பேரிடர்ல எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுமோ அந்த பாதிப்பினுடைய அளவை கட்டுப்படுத்தி இருக்கிறோம், குறைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அரசுடைய ஸ்டாண்ட். உயிர் சேதத்தை குறைத்திருக்கிறோம், வீரியத்தை, பாதிப்பின் வீரியத்தை குறைச்சிருக்கிறோம். அதோட இம்பாக்ட் 100 பேர் 100 பாதிப்பு அப்படிங்கிற இடத்துல 30 பாதிப்பு 20 பாதிப்புன்னு குறைச்சிருக்கோம். ஒருவேளை அரசு துரிதமாக செயல்படாமல் வெத்தனை போக்குல ஜெயலலிதா மாதிரியோ இல்ல கஜா புயல் வந்த போது மாமனார் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போன எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ போயிருந்துச்சு அப்படின்னா இந்த பாதிப்புகள் நீங்கள் அளவிட முடியாத அளவுக்கு போயிருக்கும், அவ்வளவு கொடூரமானதாக மாறி இருக்கும். இல்ல, எடப்பாடி இது குறித்து கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா அவருடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லைன்னு முதல்வர் சொல்றாரு. ராமதாஸுக்கு சொல்றாரு அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட முடியுது. எடப்பாடியும் அதே மாதிரி டீல் பண்றது சரியா இருக்குமா? இல்ல, அடிப்படையில நியாயமா கேள்வி கேட்கணும்ல. ஒரு உபரி வருவதை திறப்பது அப்படிங்கிறது, ஒரு அணையை காப்பாற்றுவது அப்படிங்கிறது மக்களை காப்பாற்றுவதுதான். அதுல எந்த டெக்னிக்கல் பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை ஒரு அரசியல் பிரச்சனையாக ஒரு எழுப்புகிறார் அப்படிங்கிறது எந்த வகையில புரிஞ்சுப்பீங்க? இதையெல்லாம் நீங்க அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அவர் எவ்வளவு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது புரியும். இவ்வளவு பெரிய பாதிப்பு, ஏற்பட்ட பாதிப்பை குறைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்டாண்டர்ட். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.